இன்ஸ்டா ரீல்ஸ் புகழ் அமலா ஷாஜி ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் விளம்பரம் செய்ததை நம்பி பணத்தை இழந்துவிட்டதாக ஐடி ஊழியர் ஒருவர் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். நூதன மோசடியின் பின்னணி என்ன? அமலா சாஜி மற்றும் அமிர்தா சாஜி என்ற இரட்டை சகோதரிகள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக மிகவும் பிரபலமானவர்கள். இவர்களில் அமலா சாஜி 41 லட்சம் ரசிகர்களை ஃபாலோவர்களாக கொண்டுள்ளார். ஜெயிலர் படத்தில் தமன்னா ஆடிய காவாலா பாடலுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் வெளியிட்டு ஏகப்பட்ட வியூஸ்களை அள்ளி உள்ளார். அமலா ஷாஜி ரீல்ஸ் போட்டே சோசியல் மீடியா செலிபிரிட்டியாக மாறி வரும் அமலா சாஜி சில படங்களில் நடிக்க கமிட் ஆகியுள்ளார். இந்நிலையில் ஐடி ஊழியர் ஒருவர் இவர் மீது மோசடி புகார் அளித்துள்ளார். அமலா ஷாஜி தனது சமூக வலைதள பக்கத்தில் அனன்யா ஃபோரெக்ஸ் என்ற ட்ரேடிங் தொழில் பற்றி பெய்ட் ப்ரமோஷன் செய்திருந்தார். அதில் 1000 ரூபாய் செலுத்தினால் 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், 15,000 ரூபாய் கொடுத்தால் 1 மணி நேரத்தில் 55,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் என பலவிதங்களில் ஆசை காட்டி விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. தன்னை பின்பற்றுபவர்கள் விருப்பப்பட்டால் அனன்யா ஃபோரெக்ஸ் சமூக வலைதள கணக்கில் குறுஞ்செய்தி அனுப்பி ட்ரேடிங் மூலம் பணத்தை சம்பாதிக்கலாம் என்றும் அமலா ஷாஜி கூறியிருந்தார். அதை நம்பிய ஐடி ஊழியர் அனன்யா ஃபோரெக்ஸ் சமூக வலைதள பக்கத்தின் மூலம் தொடர்பு கொண்ட போது பெண் ஒருவர் பேசியுள்ளார். அவர் அனுப்பிய QR கோட் மூலமாக முதலில் 1000 ரூபாய் செலுத்தியுள்ளார். உடனே அவர் கிரிப்டோ வேர்ல்ட் என்ற ஆப் மூலமாக ட்ரேடிங் செய்து உங்கள் வங்கி கணக்கில் 12,000 ரூபாய் வரை லாபம் வந்துள்ளதாக ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியுள்ளார். அந்த பணத்தை எடுக்க வேண்டுமென்றால் 9,000 ரூபாய் டெபாசிட் கட்ட வேண்டும் என்றும் மொத்தமாக 22,000 அவரது வங்கி கணக்கிற்கு அனுப்பிவிடுவதாக அந்த பெண் ஊழியர் கூறியுள்ளார். ஐடி ஊழியர் பணத்தை திரும்பி தந்தால் போதும் என 9,000 கட்டி உள்ளார். பின் பேசிக் கொண்டிருக்கும் போதே ட்ரேடிங்கில் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம் வந்துள்ளதாகவும் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டு கதவை தட்டிவிட்டதாகவும் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி மேலும் ஆசையை தூண்டி உள்ளார். டெபாசிட் பணம் உள்ளிட்டவற்றை உடனடியாக அனுப்பினால் மொத்தமாக 1,25,000 ரூபாய் பணத்தை தருவதாக அந்த பெண் கூறியுள்ளார். அந்த ஐடி ஊழியரும் அந்த பெண் கேட்ட பணத்தை அனுப்பியுள்ளார். ஐடி ஊழியரிடமிருந்து ஜிபே எண்ணை வாங்கிய அந்த பெண் பணத்தை செலுத்தியது போன்று முயற்சி செய்ததாக முதலில் நம்ப வைத்துள்ளார். ஆனால் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனை செய்யும் பொழுது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளதாகவும் எனவே 31,000 ரூபாய் வரி செலுத்த வேண்டும் என கூறி பணத்தை அனுப்புமாறு மீண்டும் கொக்கி போட்டுள்ளார். இதனையும் நம்பி பணத்தை அனுப்பிய பிறகு இன்னும் 10 முதல் 20 நாட்களில் பணம் வந்து சேரும் என கூறிவிட்டு அந்த பெண் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார். 20 நாட்களுக்கு பிறகுதான் தெரிந்தது அந்த பெண் ஒரு மோசடி பேர்வழி என்பது. இந்த மோசடி குறித்து ஐடி ஊழியர் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார். போலீசாரின் விசாரணையில் நூதன முறையில் மோசடி அரங்கேறி இருப்பது தெரிய வந்திருப்பதாக கூறியுள்ளனர். பிரபலமான யூடியூபர்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரீல்ஸ் மூலமாக பணம் கொடுத்து விளம்பரம் செய்து மோசடி கும்பல் ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்ய வைத்து பொதுமக்களை ஏமாற்றி வருவதும் தெரிய வந்துள்ளது. ஃபோரெக்ஸ் என்ற ட்ரேடிங் நிறுவன பெயரை பயன்படுத்தி அனன்யா ஃபோரெக்ஸ், மாயா ஃபோரெக்ஸ் என்ற பல்வேறு இன்ஸ்டாகிராம் கணக்குகளை உருவாக்கி ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்கள் இருப்பது போன்று காட்டி பலரையும் நம்ப வைத்து ஏமாற்றி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. குற்றச்சாட்டிற்கு ஆளான அமலா சாஜி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் ஒரு பொருளாதார நிபுணர் இல்லை எனவும் பொதுமக்கள் தனது பெய்டு ப்ரமோஷனை ஆய்வு செய்து முதலீடு செய்யுமாறும் விளக்கமளித்துள்ளார். இதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு தான் பொறுப்பேற்க முடியாது என்றும் கூறியுள்ளார். மோசடி செய்த நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மட்டுமல்லாது அதை விளம்பரம் செய்த சமூக வலைதள பிரபலங்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை பாயும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் ட்ரேடிங், பங்குச் சந்தையில் முதலீடு உள்ளிட்டவற்றில் ஈடுபடுபவர்கள் சமூக வலைதளத்தில் பிரபலமானவர்கள், நடிகர்கள் மற்றும் நடிகைகள் தெரிவிப்பதாக நம்பி பணத்தை ஏமாற வேண்டாம் எனவும் காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தியுள்ளனர்.